எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெஸ்ட்டு சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த சிக்கன் வறுவல். என்னோடய ரெசிபி, என்னோடய ஓன் ரெசிபி. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு பிழிஞ்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா சோம்பு, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி வந்து நான் இப்படி வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது ஏன் நான் இப்படி வெட்டி வச்சுருக்கேன்னு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மெலிசாக வெட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மெலிசாக வெட்டுங்க. தேவையான அளவுக்கு இஞ்சி எடுத்து இப்படி மெலிசாக வெட்டிக்கோங்க. பூண்டு இடித்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், சிராய், டொமேட்டோ, பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மெழுகு, பிளாக் பெப்பர். ஸோ இது வந்து வறுத்துட்டேன். வறுத்துட்டு அப்புறமா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப ஸ்பைசி சாப்பிட பிடிக்கும், அதனால் வந்து நான் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் இது தான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இது வந்து இந்த பிளாக் பெப்பர் தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு அவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். செய்முறை பார்த்துடலாம். செய்முறை பார்த்திங்கனாக்கா, சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறம் கோழி பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோழி பார்த்திங்கன்னா போட்டாச்சு, போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தது என்ன செய்யணுன்றது கோழி பொரிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசி வந்து நீங்களே போட்டுக்கிறது தான், பிளாக் பெப்பர். ஸோ ஸ்பைஸியாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து என்னோடய ஓன் ரெசிபி, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் நல்லா பொரிங்க, நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிச்சு முடிச்சுட்டு நான் பேக் பண்ணிட்டேன். சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க வீடியோ ஏன் ரொம்ப லாங்காக இருக்குன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஷார்ட்ஸ் இருக்குது, லாங் வீடியோ இருக்குது. ஷார்ட்ஸில் வந்து நம்ம வந்து பாதி தான் போட முடியும், ஷார்ட்டான வீடியோ தான் போட முடியும். ஸோ லாங் வீடியோவில் கண்டிப்பாக வீடியோ வந்து லாங்காக தான் இருக்கணும், அது வந்து யூடியூப் ரூல்ஸு. ஸோ லாங் வீடியோ வந்து நம்ம ஷார்ட்டாக போட முடியாது. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் லாங்காக போடுறேன். வீடியோஸ்னாலே லாங்காக தான் இருக்கும், ஸோ லாங்காக போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோழி நல்லா மொறுன்னு பொரிச்சாச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். அடுத்து என்ன செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். எண்ணெய் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கோழி வந்து நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு, எண்ணெய் வந்து கம்மி பண்ணியாச்சு. பக்கம்னா வறுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கூட தான் ஊற்றணும், பட் ரொம்ப கூடையும் இருக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கிங்க. அடுத்து வந்து நான் வந்து இஞ்சி வந்து அந்த பொடிசாக வெட்டி வச்சுருந்தால, ஸோ அந்த இஞ்சி வந்து பொரிக்க போகிறேன். ஸோ அதுதான் மெயின் மேட்ரு, பார்த்துக்குங்க. இப்போ வந்து இஞ்சி பொரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நல்லா மொறுன்னு பொரிக்கணும். இது ஏன்றது அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொரிச்சு எடுத்துக்கிறோம். நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இஞ்சியோட வாசனை பார்த்திங்கன்னா பொரிக்கும் போது வீடெல்லாம் கம்முன்னு வாசிக்குது. ஸோ இது எண்டு வந்து உங்களுக்கு தெரியும், இஞ்சி எதுக்கு நான் பொரிச்சேன்ட்டு உங்களுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து. இஞ்சி பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு பொரிச்சுக்கணும், பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி வந்து பொரிச்சாச்சு. இதை வந்து எடுத்து தனியாக வச்சுருங்க. இஞ்சி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா மொறுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நல்லா மொறுன்னு ஆயிரும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்டில் நான் சொல்கிறேன் என்னத்துக்குன்ட்டு. வாங்க அடுத்து வந்து செய்முறைக்கு போகலாம். இப்போ வந்து சிக்கன் வறுவல் செய்ய போகிறோம். இப்போ வந்து இஞ்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் நல்லா தாளிச்சுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சோம்பு போட போகிறேன்.
அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ், வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சமையலில் பாதி தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இங்கே வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. சூப்பரான வாசனை இருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி நல்லா குக் ஆகட்டும். ஹாய், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இது கொஞ்ச நேரத்துக்கு வந்து மூடி போட்டு குக் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா கவர் பண்ணிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா குக் ஆகணும். எல்லாமே நல்லா குக் ஆகினா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வேகட்டும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ சிக்கன் வறுவல் செஞ்சுக்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகினா தான் உங்களுக்கு வந்து ருசியாக இருக்கும். நல்லா குக் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ அதை போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். கோழிக்கறி மிளகாத்தூள் வந்து அது வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து குறைவாக தான் ஆட் பண்ணுறேன். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் 1.5 டேபிள் ஸ்பூனும், கோழிக்கறி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்திங்கனாக்கா ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதிலே குக் பண்ண போகிறோம். ஸோ எண்ணெய் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பத்தலைன்னு ஃபீல் பண்ணிக்கலாம், நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு தண்ணி கூட ஊற்ற போகிறதில்ல, இதிலே குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலி கருவேப்பிலை நான் போட மறந்துட்டேன். இப்போ எடுத்து வந்து லாஸ்ட்டில் போட்டுடலாம். இந்த மசாலா வந்து நல்லா குக் ஆகணும். மூடி போட்டுக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ உப்பு கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மூடி போட்டு வேக விட போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் போட்டாச்சு. ஸோ இதை வந்து நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடலை. இந்த எண்ணெயிலே தான் நம்ம வதக்கி அப்புறமா எடுக்க போகிறோம். ஸோ நல்லா குக் ஆகட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இந்த எண்ணெயிலே குக் பண்ணால் போதும். அடுப்பு பார்த்திங்கன்னா சரியான ஸ்லோவாக வச்சுருக்கேன். நான் சரியான ஸ்லோவாக வச்சு தான் குக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு சொட்டு தண்ணி கூட நான் விடலை. நீங்கள் மூடி போட்டிங்கன்னா அதுவே நல்லா குக் ஆகும். அதுவே வந்து தண்ணி விடும். ஸோ இன்னும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள். நல்லா தேவையான கிரேவி வர வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள்.